இந்தா உனக்கு வாழைப்பழம் தரேன். வணக்கம்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது கண்டென்ட்டோட புதுசா உங்களை பார்க்க வந்திருக்கேன். கெட் ரெடி வித் மீ ஃபார் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவி. இந்த மந்த் கடைசி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப பக்கம் வந்துருச்சு. ஆனா இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஏதாவது படம் இல்ல வெப் சீரிஸ் ஏதாவது பார்க்கணுமா, என்னென்ன படம் பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஏன் உங்கள ஒரு சில பேருக்கு பார்த்தும் மறந்து போயிருக்கும் கடைசியில. அதனால ரீவாட்ச் போறதுக்காக என்னென்ன படம் பார்க்க தெரியாம முழிச்சிட்டு இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தை பார்க்கறதுக்கு ஒரு சில மூவிஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு, வெப் சீரிஸும் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி மட்டும் எனக்கு புரிஞ்சா போதும், உள்ள இருக்க ஹிடன் விஷயங்கள்லாம் எனக்கு ஒன்றும் தெரியணும் அவசியம் இல்ல, ஸ்டோரி மட்டும் புரிஞ்சா போதும் அப்படின்றவங்களுக்கு ஒரு சில படம் சீரிஸ்லாம் இருக்கு. எனக்கு இந்த படத்துல கேரக்டர்ஸும் சரி ஸ்டோரியும் சரி எல்லாமே சரி நல்லா தெளிவா புரியணும். அதுக்கும் தனியா ஒரு சில லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் கதை மட்டும் புரிஞ்சா போதும் அப்படின்றவங்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன். கண்டிப்பா இது டாம் அண்ட் ஸ்பைடர்மேனோட மூவி தான். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் பார்க்கலாம். இந்த படத்துல டாம் அண்ட் ஸ்பைடர்மேனை ஃபர்ஸ்ட் டைம் காட்டியிருப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா படத்துல அவர் காட்டியிருப்பாங்க, இதுக்கு ஒரு படம் இருக்காம தனியா. சோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்த்து அப்புறம் நீங்க பார்க்க வேண்டியது ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங். இந்த படத்துல நம்ம டாம் அண்ட் ஸ்பைடர்மேன் யாரு எப்படிப்பட்டவர்னு தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி. இந்த படம் எந்த அளவுக்கு முக்கியமான படம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல டஸ்டா மாதிரி நம்ம பீட்டர் வந்து திரும்ப வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல தான் அயன் மேன் இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் பார்க்கணும். அயன் மேனோட சாவு ஸ்பைடர்மேன் ரொம்ப பாதிச்சிருக்கும். அவர் இதுல எப்படி சர்வை பண்றாருன்னு போது இந்த படம் முழுக்க இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நோ வே ஹோம் தான். இந்த படத்தை மறக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா இதுல தான் பீட்டர் பார்க்கர் யாருன்றதை எல்லாரும் மறந்துருப்பாங்க. இதனால தான் ஸ்பைடர்மேன் டிப்ரெஷன்ல இருப்பாரு. அந்த டிப்ரெஷன் ஸ்பைடர்மேன் தான் நம்ம பிராண்ட் நியூ டேல பார்க்க போறோம். சோ பிராண்ட் நியூ டே பாத்துருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச பனிஷர் சீரிஸ் பாருங்க. ஏன்னா இந்த படத்துல பனிஷரும் முக்கியமா இருக்க போறாரு. ஒரு சீரிஸ் பார்க்கறதுக்குலாம் டைம் இல்ல ப்ரோ அப்படின்னா பனிஷர் த ஒன் லாஸ்ட் கில்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்னு இருக்கும். அதை மறக்காம பாத்துருங்க. ஏன்னா அதை பார்த்தாலே பனிஷர் யாருன்றது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் நல்லா தெளிவா தெரியும். என்ன கேட்டா இந்த படங்கள் மட்டுமே நீங்க பார்த்தாலே போதும், உங்களுக்கு கதை நல்லாவே புரிஞ்சிடும். உங்களுக்கு கதை மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், கதை மட்டும் தான் புரியணும் அப்படின்னா இப்ப நான் சொன்ன படங்கள் எல்லாத்தையும் பாத்துருங்க. இப்ப நான் சொல்ல போற மூவி சீரிஸ்லாம் இந்த 100% எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரியும் தெரியணும், கேரக்டர்ஸ் யாரும் தெரியணும், ஹிடன் டீடைல்ஸ் லொட்டு லொசுக்கு எல்லாமே தெரியணும்னா இப்ப நான் சொல்ல போற எல்லா படங்களையும் வெப் சீரிஸையும் பாருங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல ஹல்க் வர போறாரு, அதுவும் சேவேஜ் ஹல்க். சேவேஜ் ஹல்க் பத்தி நமக்கு தெரியும்ல. ஹல்க்குக்காக நாம இன்ஸ்கிரிபிள் ஹல்க் படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆனா இப்ப இருக்கிற ஹல்க்கும் இன்ஸ்கிரிபிள் ஹல்க்கும் பார்த்தா டோட்டலா வேற மாதிரி இருக்கும். காஸ்டிங் வந்து மாத்திருப்பாங்க, அது என்ன கர்மத்தினால மாத்தினாங்க அப்படின்னு என்னமோ தெரியல. முடிஞ்சா இன்னொரு வீடியோல சொல்றேன். இதுல வேற ஒரு சில பேர் இன்ஸ்கிரிபிள் ஹல்க்கும் இப்ப இருக்கிற ஹல்க்கும் வேற வேற ஆளுங்க வேற வேற டைம்ல நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அப்படிலாம் இல்ல. இன்ஸ்கிரிபிள் படத்துல இருக்கிற ஹல்க் தான் சேவேஜ் ஹல்க், அதாவது எம்சியூ ஹல்க். அவர் எம்சியூ சேர்ந்தவர் தான். அதே ஹல்க்ல இந்த படத்துலயும் வந்தது, அவெஞ்சர்ஸ்லயும் வந்தது. சும்மா காஸ்டிங் மட்டும் மாத்திருக்காங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் 1 இதுல நம்ம ஹல்க் பத்தி பாத்துடலாம். அப்புறம் சொல்ல வந்துட்டேன். இப்ப நான் சொல்றேன்ல படங்கள்லாம், இதெல்லாம் நான் சொல்ற ஆர்டர்லயே கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே புரியும் உங்களுக்கு. டைம் லைன் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு குழப்பமும் வராது. ஓகே அவெஞ்சர்ஸ் 1 சொன்னா அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான். அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் எதுக்கு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அந்த படத்துலயே ஹல்க் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்ல எதனால அவெஞ்சர்ஸ் ரெண்டா பிரிஞ்சாங்க அப்படின்ற ரீசன் இந்த படத்துல தான் இருக்கு. அதனால இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பைடர்மேன் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் காட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங், அதுக்கப்புறம் தோர் ராக்னராக். தோர் ராக்னராக்ல ஹல்க்கு என்னாச்சுன்னு காட்டிருப்பாங்க. சோ இந்த படத்தையும் பார்க்கணும். அப்புறம் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், இதுல ஸ்பைடர்மேன் மறைஞ்சு போயிருப்பாரு, அது ஒண்ணு. அப்புறம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் திரும்ப வந்திருப்பாரு, அது ஒண்ணு. அயன் மேன் இறந்து போயிருப்பாரு. டோனி ஸ்டார்க் இறந்து போன டிப்ரெஷன்ல உள்ள ஸ்பைடர்மேன் தான் ஃபார் ஃப்ரம் ஹோம்ல இருப்பாரு. அதனால அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பார்த்துட்டு அப்படியே ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமுக்கு அப்படி ஜம்ப் ஆயிரணும். அதுக்கப்புறம் முடிஞ்ச ஷாங்சி பாருங்க. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே எடுத்தாரு. ஷாங்சியோட ரெஃபரன்ஸ் இருக்கு, அந்த சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வெனம் 1 இந்த படத்துல தான் வெனமை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிம்பியாட் எப்படி இந்த எம்சியூக்குள்ள வந்தது அப்படின்ற மாதிரி இதுல காட்டுவாங்க. இந்த வெனம் படத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ அவசியம் இல்ல, பட் கண்டிப்பா பார்த்தா ஆகும்னு நினைக்கிறேன். தெரியல, ஏன்னா இந்த படத்தோட எண்டிங்ல வெனம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த படங்களையும் எதுக்கோ பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால பார்க்க சொல்றேன்னு. அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், உங்க யாருக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் பிபி அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஏன் சொல்றேன்னா இப்ப நான் ஷீ ஹல்க் சீரிஸை பார்க்க சொல்ல போறேன். என்ன கேட்டா இருக்கிறதுல ஒரு மொக்கையான சீரிஸ்னா மார்வல் எடுத்ததுன்னா அது இது மட்டும் தான், ஒன்னத்துக்கும் உதவாத சீரிஸ். ஆனா என்ன பண்றது, இதுல ஹல்க் காட்டியிருப்பாங்க, சாரி ப்ரொஃபசர் ஹல்க் காட்டியிருப்பாங்க. சோ ஹல்க்குக்காக நீங்க இந்த படத்தை பார்த்தாகணும். அதுக்கப்புறம் முடிஞ்ச இந்த டேர்டெவில் சீசன் 1 2 இதெல்லாம் பார்த்துட்டு டேர்டெவில் என்ன கேட்டா இந்த படத்துல வர கொஞ்சம் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப டேர்டெவில் ஜெயில இருக்காரு, ஸ்பைடர்மேன் ஜெயில சண்டை போற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேபி அவர் டேர்டெவில காப்பாத்த கூட வந்திருக்கலாம், சரியா தெரியல. அது மட்டும் இல்லாம டேர்டெவில் சீசன் 2ல தான் பனிஷர் காட்டியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம். சோ பனிஷருக்காகவும் நீங்க இந்த சீரிஸை பார்த்தாகணும். டேர்டெவில் பார்த்ததுக்கு அப்புறம் பனிஷர் சீசன் 1 2 அப்புறம் அயன் ஃபிஸ்ட் டிஃபெண்டர்ஸ் இதெல்லாத்தையும் பாத்துருங்க. பனிஷர் சீரிஸ்ல பனிஷரை பத்தி காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த அயன் ஃபிஸ்ட் டிஃபெண்டர்ஸ்லாம் ஏன் பார்க்க சொல்றேன்னா டிஃபெண்டர் சீரிஸ்ல பனிஷர் வருவாரு. அது மட்டும் இல்லாம டிஃபெண்டர்ஸ்லயும் அயன் ஃபிஸ்ட்லயும் தான் இந்த மாதிரி ஹேண்ட் குரூப் வந்திருப்பாங்க. ஸ்பைடர்மேன் கூட ஜெயில சண்டை போட்டாங்களே அந்த குரூப் தான். அவங்கள பத்தி தெரியும்னா நீங்க இந்த சீரிஸை போயிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் டேர்டெவில் போர்ன் அகைன்ல சீசன் 1 2லாம் இருக்கு. இதுல பனிஷரை அவ்வளவோ காட்ட மாட்டாங்க, ஆனா அவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் இதுல இருக்கும். அப்பப்ப காமியா கொடுக்குறவங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. அதனால இதையும் முடிஞ்சா பாருங்க. அதுக்கப்புறம் பனிஷர் ஒன் லாஸ்ட் கில், பனிஷரை பத்தி கொஞ்சம் தெரியும்னா பாருங்க. அப்புறம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல வந்து இந்த மியூட்டன்ஸ் வேட்டையாடுறாங்கல்ல, அதாவது மியூட்டன்ஸ் சொல்றதுக்கு பதிலா ஜீன் கிரேவே இப்போ ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வேட்டையாடிட்டு இருக்காங்க. அவங்க இந்த டிஓடின்னு சொல்லுவாங்க, டிஓடி தான் நினைக்கிறேன், சரியா பேரு தெரியல. இந்த ஃபோர்ஸை பத்தி நீங்க இந்த ஒண்டர் மேன் சீரிஸ்ல பார்க்கலாம். ஒண்டர் மேன்ல நீங்க நினைக்கிற ஒண்டர் மேன் இல்ல, அது ஒண்டர் உமன், இது வந்து ஒண்டர் மேன். சோ அந்த ஃபோர்ஸை பத்தி உங்களுக்கு தெரியும்னா இந்த சீரிஸ் உட்காந்து பாருங்க. அவ்வளவுதான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். உங்களுக்கு முழு எக்ஸ்பீரியன்ஸும் வேணும்னா என்ன கேட்டா இந்த படங்களை மட்டுமே பார்த்தாலே போதும். ஆனா ஒருவேளை முழுசா எனக்கு
எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அப்படின்னா நீங்க மொத்த மார்வல் படத்தையும் பார்த்தா தான் உண்டு. அப்பதான் எல்லாமே பார்க்க முடியும். ஐ மீன் உங்களுக்கு அப்பதான் இன்னும் ஃபுல்லா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போதைக்கு பக்காவா பார்க்கறதுக்கு இதை பாருங்க, அவ்வளவுதான் பக்காவா இருக்கும். ஆனா ப்ரோ எனக்கு தான் பார்க்க கொஞ்சம் டைம் இல்ல, எனக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும், ஆனா சீக்கிரமா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஆனா நான் அதை பண்ணுவேனான்னு தெரியல, அதை பண்ண வைக்க நீங்க எதுவும் பண்ணுவீங்களான்னு தெரியல. ரொம்ப பயங்கரமா குழப்பறேன்ல, தெளிவா கேளுங்க. இப்போ நான் வரிசையா எத்தனை படங்களை பார்க்க சொன்னேன்ல, சும்மா கதை மட்டும் புரிஞ்சா போதுன்ற ஆடியன்ஸ்க்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். எனக்கு முழுசா புரியணும், கேரக்டர்ஸும் தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்றவங்களுக்கு நான் வந்து இப்போ கடைசியா ரெண்டாவது சொல்லியிருப்பேன். ஆனா உங்கள ஒரு சில பேருக்கு டைம் இருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா வேலை காலேஜ் படிப்புன்னு இருப்பீங்க. அப்படி இருந்து எனக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா தெரியணும் அப்படின்னா ஒரு வழி இருக்கு. இந்த வீடியோக்கு ஒரு நல்லா வியூஸ் போய் லைக்லாம் வந்து நீங்க கமெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா படங்களையும் அந்த படத்தோட ஒவ்வொரு கதையுமே 10 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டு நான் அப்லோட் பண்ணலாம். ஆனா எனக்கு அதுக்கு டைம் வேணும். இத்தனை படங்கள் சீரிஸையும் கவர் பண்ணி பண்றதுல இம்பாசிபிள், அதுவும் இந்த ஒரு மாசத்துல. ஆனா மெயினான படங்கள் சீரிஸை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளே பேசி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் வேணும்னா கெட் ரெடி வித் மீ ஸ்பைடர்மேன் கமெண்ட் பண்ணுங்க. மெயினான படங்கள் சீரிஸை மட்டும் உங்களுக்கு 10 நிமிஷத்துல பேசி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கும், நானும் வீடியோ போட்ட மாதிரி இருக்கும், எனக்கும் உங்களுக்கு ரீவாச் போட்ட மாதிரி இருக்கும், அப்படியே படத்தையும் உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும், எனக்கும் பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம 2 பேருக்குமே இது நல்ல ஒரு ஆஃபர் தானே. அப்ப என்ன யோசிக்காதீங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. கதையை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வீடியோஸ் வேணும்னா கெட் ரெடி வித் மீ ஸ்பைடர்மேன் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக எல்லா கதையும் கவர் பண்றேன். ஓகே, இதுக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.